ஒருத்தன் தன்னோட தொழில்ல பெரிய நஷ்டம் அடைஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம தெருமுனையில வந்து உட்கார்ந்து அங்க வரவங்க போறவங்க எல்லாரையுமே கவலையோட பாத்துட்டு இருக்கான். அவன் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பக்கத்துல இருந்த குப்பை தொட்டில இருந்த ஒருத்தர் அவருக்கு தேவையான பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையில போட்டுக்கிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து அந்த குப்பை தொட்டில இருந்த பாட்டில்களை எடுத்துட்டு போறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா அந்த குப்பை தொட்டில இருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து அந்த குப்பை தொட்டில இருந்த எச்சில் சாப்பாடை சாப்பிட்டுட்டும் போகுது. கடைசியா ஒரு பசு அந்த குப்பை தொட்டில இருந்த பச்சை இலைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு தன்னோட பசிய போக்கிட்டும் போகுது. இதையெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருந்த அந்த ஆளு யாருக்குமே உதவாது அப்படின்னு நினைக்கிற இந்த குப்பை தொட்டியால கூட இத்தனை பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல எனக்கான ஒரு வழி இல்லாமலா போயிடும் அப்படின்னு தன்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டு அடுத்த முயற்சிக்காக கிளம்புறான். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். நாம ஒரு முயற்சி எடுத்து அதை அடைய முடியாம போச்சுன்னா தோத்து போயிட்டோம் அப்படின்னு தோண்டு போகாம அதை நோக்குன்னு அடுத்த ஆடியை எப்போ வைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வெற்றி.